சூப்பராக இருக்கு. நேராக ஏறுது. ஓ மை காட். ஓகே, கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ட்ரிப்புக்கு ரெடி ஆகிடுச்சு, கிளம்பலாம். ரெடியா? ஓகே, நான் எப்போ ரெடி. தான் இருக்கு. சரி, வெளியே போய் என்ட்ரு எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். வந்து நம்ம வண்டி பேக் பண்ணியாச்சு எப்படியே ஒரு வழியாக. வண்டியை நேற்று எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? சீட் கவர் போட்டாச்சு, எல்லாமே வச்சுருக்கோம். வாங்க போகிறப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறோம். அப்படிதான் இருக்கு, பார்ப்பலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம்னா, ஏதோ ஒரு ஹைவேல போகிற ஒரு ஹைவேல நின்றுட்டுருக்கோம். ஆமாங்க, இப்போ வந்து செம்ம ஜாலியாக இருக்குது. ஏன்னா வந்து சோனாக்கு வந்து ட்ரிப் வந்து பேபி மூன் ட்ரிப்பாக நான் வந்து கூப்பிட்டு போயிருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பை வந்து நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். ஆமாம், ரொம்ப ரிலாக்ஸாக சில்லாக ஜாலியாக இருந்துட்டு வருவோம். ஆமாங்க, பொறுமையாகவே போயிட்டு பொறுமையாக வர போகிறோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறை போக போகிறோம். ஆமாம், நான் வால்பாறை தான் வந்து நாங்கள் போனதே இல்லை. எத்தனையோ வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம் வால்பாறை போகணுன்னு. பட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொதப்போம். ஆமாம், இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த வாட்டியும் நிறையா சொதப்புச்சு. இருந்தாலும் நம்ம வால்பாறை இந்த வாட்டி கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வால்பாறை தான் போகிறோம், சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இன்னும் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இன்னும் வந்து ஸ்டேக்கு இன்னும் எதுவுமே புக் பண்ணல. அது ஒன்று தான் குறை. இன்னைக்கு வந்து சண்டே, நாளைக்கு மண்டே தீபாவளி. அதனால் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்குது. எல்லாமே கும்பல், எல்லாமே ட்ரெயின்லேயும் கும்பல், ஹோட்டல்லையும் கும்பல், எல்லா இடமும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதனால் சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், போய் ஆமாங்க. A few moments later. More moments later. இப்போ வந்து நம்ம திருச்சியிலேருந்து நம்ம கிளம்பி கிட்டத்தட்ட ஆலியார் டேம் கிட்டக்க வந்தாச்சு. ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கலாம் ஃபஸ்ட்டு லொக்கேஷன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அங்கே தான் போகிறோம், ஆலியார் டேம். ஆலியார் டேமில் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம வந்து ஆலியார் டேம் இப்போ வந்தாச்சுங்க. இங்கேருந்து வால்பாறை 42 சூப்பராக இருக்குது ரோடு. ஒரு சின்ன பாலம் மாதிரி இருந்துச்சு. கடைசியில் நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா அதுதான் ஆலியார் டேம்னு அங்கே எழுதியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதனால நம்ம அதை காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஐ திங்க் இதான் நினைக்கிறேன் என்ட்ரி. இதானே? ஓகே ஓகே ஓகே. ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு போவோமா? நல்லா இருக்கேப்பா பார்க்கிங்கு. ஓகே, டன். சூப்பராக இருக்குது. நேராக ஏறுது. ஏறிடுவியா சொன்னா? நீ தான் சொல்லணும். சரி, பேசாமல் நீ உட்காந்துரு, நான் வந்து மேலே போயிட்டு வந்துடுறேன். நான் மேலே போய்ட்டு வீடியோவில் ஒன்று பார்க்குறேன். சரி, ஓகே, ஏறிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. கஷ்டப்பட்டு ஏறுவோம். பொறுமையாக தான் ஏறணும், கஷ்டம்லாம் படவே வேணாம். கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் நீ உட்காந்து பண்ணி வரவே வேணாம். பரவாயில்ல, இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே பாரு, ரைட் சைட் பாருங்க. இந்த சைடு அது என்ன மலை எனக்கு என்ன தெரியும். அப்படியா? ஓகே, அப்போ இங்கிட்டு பூனை மாதிரி இருந்தால் இது பூனை மலையா? வச்சுக்கலாம் நம்ம பேர். சரி, ஓகே. எப்படியும் ஒரு 200 படி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஹையாக தான் இருக்குது.
ஆலியார் டேம் வந்தாச்சு. மேலே ஏறிட்டுருக்கோம். செம்ம வடிகட்டு பயங்கரமாக ஏறுது. கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வியூஸ்க்காக நம்ம ஏறுவோம். வாடா கொஞ்சம் தான் பரவாயில்லவா, ஏறிடலாம் ஈஸி தான். வந்துட்டோம் வீர வீர. ஓ மை காட், டேம் இப்படி தான் இருக்கும். முன்ன டேமை பார்த்துருக்கியா இல்லையா? இப்படி ஏரியாச்சுங்க. வெயில் தான். மேலே வந்தாலும் வெயில் காணும். என் மூஞ்ச பார்த்தீங்கன்னாலும் தெரியும், வெயில் தான். மற்றபடி படி கூட கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக பொறுமையாக சூப்பராக இருக்குது. டயர்டாக இருக்கா? ஆமாங்க, பெஸ்ட்டு அவ்வளோதான். இங்கே நின்று அப்படியே நம்ம படத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலான்ட்டு. இது சார் ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ஆலியார் டேம்லாம் வந்து பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. செம்ம வியூ, செம்ம தண்ணி. இங்கேன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வால்பாறை போகிற ரோடெல்லாம் செம்மையாக தெரிஞ்சுது. அப்படியே நடந்து ஆமாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மேலே ஏறி வந்ததுக்கு ஒர்த்து, செம்மையாக இருந்துச்சு வியூ. ஆமாம், பார்க்கறதாங்க ரொம்ப பெருசாக இருக்குது. படி கிட்டக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்க. இப்போ நம்ம செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. இப்போ நம்ம வால்பாறைக்கு போயிட்டுருக்கோங்க. மேலே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதோ இந்த நமக்கு லெஃப்ட்டில் இருக்க தான் பார்த்திங்கன்னா சோலையார் டேம். இங்கே தான் இவ்வளோ சோலையாருங்கிற பாருங்க, ஆலியார் டேமு. இப்போ இங்கே தான் இவ்வளோ நேரம் நம்ம நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம அப்படியே வால்பாறைக்கு கிளம்பியாச்சுங்க. கீழே வந்து செக் போஸ்ட் இருந்துச்சு, அங்கே வந்து வீடியோ நாட் அலவுட் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கேமராவை பார்த்தாலே கேமரா ஆஃப் பண்ணுங்கன்றாங்க. சரி, ஓகே. தென் கவி அருவியா? எங்கே கவி? ஓ, உள்ளே போகணும் போல். உள்ளே போகலாமா? ஆமாம், உள்ளே போகணும் போல். ஆமாம், வரும்போது பார்த்துக்கலாமா இல்லை எப்படி போகலாமா? இதுதான் கவி அருவியா? இதுதான் வந்து கவி. ஓஹோ, சரி போகலாமா? சரி, ஓகே. அருவியை பார்த்துட்டோம். அருவியை பார்த்தா நம்ம சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அருவி சைக்கும். நாம் திருப்பிக்கிட்டு வந்து குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன சொன்னால் அதான் இங்கே பண்ண போகிறேன். இங்கே ஓரமாக நிப்பாட்டிக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து கவி அருவி. இப்போ வந்து நம்ம செகண்ட் லொக்கேஷனான கவி அருவிக்கு வந்துட்டோம். செம்மையாக தண்ணி வருது, சூப்பராக இருக்குது. இன்னும் வால்பாறை போகலை. அதான் நம்ம ஆமாம், கீழே ஆலியார் டேமில் வந்து வியூவை பார்த்துட்டு அடுத்தது நேராக கவி அருவிக்கு குளிக்கலான்ட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் செம்ம கும்பலாக இருக்குது. என்னது? ஆமாம், அப்படியே நம்ம மாசில் அருவி மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ன தெரியுமா? ஆமாங்க, செம்ம ஹைட்லேருந்து வருதுப்பா. இது பாருங்க, இங்கேருந்து அப்படியே இங்கே வருது.
இதுக்கு வந்து மங்கி ஃபால்ஸ் அண்ட் கவிஞ இருக்குங்க, 2 பேர் இருக்குது. நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப பக்கம். டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 50 அடி எடுத்து வச்சா போதும். நாளைக்கு 50 ரூபா. தண்ணியை பட்டா ரெடி ஆகிடும். குளி 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 குளி. அங்கே அவ்வளோ தண்ணி வருது, இங்கே தான் குளிப்பியா? நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. ராஜிலா இருக்கு கடவுளே. தலையே சுத்துது. வா வா குளிப்போம். சாமி தலையே கேர் ஆகுது ஜில்லுல. நல்லா இருக்கு, சமூகத்தாக இருக்கு. வாய்ஸ்லாம் அமைஞ்சிச்சு, வாயெல்லாம் டைப்ரைட் அடிக்குது. அவனையும் சேர்த்து காப்பாற்று. சூப்பராக கவி ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தாச்சு. கவி ஃபால்ஸ் குரங்கு ஃபால்ஸ், அது உன் பேர். நீ குளிச்சதுனால அதுக்கு பேர் குரங்குன்னு பேர் வைக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக குளித்தோம். ஆஃப்டர் ஏற்காடில் தான் இப்போ குளித்தோம். அடுத்து இப்போ இங்கே குளிக்கிறோம். ஒரே அருவியாக குளிச்சுட்ருக்கோம். நல்லா இருக்குது. டெஸ்டிங் பண்ணவும் நல்லா இடம் இருக்குது, நீட்டாக இருக்குது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பயங்கரமாக குளிச்சுட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த அருவியோட என்ட்ரன்ஸு. கவி அருவி. யாராது அவ்வளோ அவசரம். சின்ன பஸ்ஸாக இருக்குது, பயங்கரமான பண்டாக இருக்கும் போலயே. கருப்பு புகை, கார்காரங்க நம்மளை தாக்கிட்டு போகிறாங்க. கருப்பு புகை ஓகே, நம்ம புகை சர்வீஸே பண்ண மாட்டாங்க. ஓகே, ரொம்ப கருப்பு புகை பண்ணிட்டு போயிட்டாங்க. சிறப்பு. செம்மையாக குளித்து ஆட்டம் போட்டாங்க. பயங்கரமாக செம்மையாக இருந்துச்சு அருவி. நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. செம்ம கும்பல், சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மூலிகை தண்ணி குடிக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே, நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக குளிக்கலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது, எதுவும் பிரச்சனை கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ருபீஸ், 2 பேருக்கு 100 ருபீஸ். நல்லா இருந்துச்சு. இப்போவும் விட்றாங்க. இப்போ மணியே இப்போயே ஒரு 5 மணி ஆகுது. 5 மணி ஆனாலும் இன்னும் உள்ளே விட்டுட்டு தான் இருக்காங்க. இங்கே ஓப்பன் தான் போட்டிருக்கு. ஆமாம். ஓகே ஓகே, அடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி மேலே கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம வந்து கவி ஃபால்ஸ் வந்து நல்லா குளிச்சுட்டு இப்போ நம்ம வந்து வால்பாறைக்கு போயிட்டுருக்கோங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5:20 ஆயிடுச்சு.
காலையில் கிளம்புனது பொறுமையாக அங்கே நிப்பாட்டி இங்கே நிப்பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்மையாக ஒரு அருவியில் ஒரு 2 மணி நேரம் குளியலை போட்டோம். நல்லா சூப்பராக நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு சூப்பராக அப்படியே திருப்பியும் வால்பாறை நோக்கி போயிட்டுருக்கோம். வால்பாறைக்கு ரீச் ஆகலை. ஸோ ரீச் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி 7 மணி அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இனிமேல் டேரெக்டாக வால்பாறை தான். இனிமேல் நடுவில் எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. ஸோ டேரெக்டாக வால்பாறை தான் நம்ம போக போகிறோம். நீங்களும் வால்பாறை வந்தீங்கன்னா இந்த அருவியில் குளிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு வாங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் 5 மணி வரை தான் உள்ளே விட்றாங்க. 5 மணிக்கு மேலே வந்து உள்ளே விடலை. கரெக்டாக நாங்கள் 5 மணிக்கு குளிச்சுட்டு 4:45 அங்கேயும் கிளம்பி 5 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. 5 மணிக்கு 5:05க்கு போனால் கூட உள்ளே விட மாட்டாங்க போல். அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. வெளியவே நிறைய போலீஸ்லாம் நின்று நல்லா செக் பண்ணுறாங்க. 5 மணிக்கு மேலே யாரும் உள்ளே விடக்கூடாதுன்ட்டு. A few moments later. ரூம் ரீச் ஆகலாம். ரூம் ரீச் ஆகிறோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. வாழ்க்கை இருக்குப்பா. அடிச்சிருக்கியா? ஓகேவா? ஓகே, ரூம் ரீச் ஆயாச்சு.